ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கன்னியாகுமரி ரயில் நிலையம் முன்பு இரவு நேரத்தில் கையில் பெட்ரோலுடன் வந்த வாலிபர் ஒருவர் தனது உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீக்குளித்துள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவர் மீது தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். உடனே அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் 108 ஆம்புலன்ஸ் மூலம் இளைஞரை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். 57% தீக்காயத்தோடு அனுமதிக்கப்பட்ட அந்த இளைஞர் உயிருக்கு போராடி வருகிறார். விசாரணையில் தீக்குளித்த நபர் ஆனைப்பாலம் பகுதியைச் சேர்ந்த 29 வயதான விஷ்ணு நிதி என்பது தெரியவந்துள்ளது. 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த விஷ்ணு நிதி தனது தந்தையோடு பைக்கில் பெயிண்டிங் வேலைக்கு சென்று வந்ததாக கூறப்படுகிறது. விஷ்ணு நிதி 3 நாள் முன்னாடி கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையில இவன் தகராறு நடந்துட்டு இருக்கிற இடத்துல போலீஸ்காரங்க வந்து அவன் பைக் எடுத்துட்டு போயிருக்காங்க. போலீஸுக்கு வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வண்டிக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, அவன் ஏதோ வேலைக்கு வந்து கிடைக்கல, அந்த ப்ரெஷர்ல தான் வந்து பண்ணனே, பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கான் அப்படின்னு கேஸை மாத்தி எடுத்து போட்டு பேசுறாங்க. வந்து 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான். அவன் வேலைக்கு அவன் வந்து அவங்க அப்பா கூட பெயிண்ட் அடிக்க தான் போயிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் பெயிண்ட் அடிக்க தான் போயிட்டு இருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி வேலைக்காண்டிலாம் வந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்கல. வேலைக்கு போக வண்டி இல்லாத காரணத்தினாலதான் போலீஸ்காரங்க கிட்ட போய் கேட்டிருக்கான். போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இவனை அடிச்சு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அதனாலதான் மைண்ட் ப்ரெஷர்லாம் இப்படி பண்ணியிருக்கான். இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஆனைப்பாலம் பகுதியில் ஒரு தகராறில் விஷ்ணு நிதி ஈடுபட்டதால் போலீசார் அவரின் வாகனத்தை பறிமுதல் செய்து வைத்ததாக அவரின் உறவினர் தெரிவித்துள்ளார். பைக் இல்லாததால் பெயிண்டிங் வேலைக்கு செல்ல முடியாமல் இருந்த விஷ்ணு நிதி காவல் நிலையத்திற்கு சென்று கேட்டபோது போலீசார் பைக்கை தர மறுத்து அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. பைக்கை கேட்டு அடுத்த நாள் வந்து கேட்டிருக்கான், பைக்கை கேட்டிருக்கான். அது சொன்னாங்க, அட்வைரோட தான் போய் பேசியிருக்காங்க. 3 நாள் கழிச்சு வா, 2 நாள் கழிச்சு வா, நான் தரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் 2வது நாள் போய் கேட்டிருக்கான், பைக்கு தாங்க அப்படின்ட்டு. பைக்லாம் தர முடியாது, உன் பைக்கு நீ எங்க வச்சிருக்க, என்கிட்ட கொடுத்தியா அப்படின்னு கேட்டு, பைக்கை எவன்கிட்ட கொடுத்தியா அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு ஒரு மாதிரி பேசி அவனை வந்து அடிச்சு மன உளைச்சதுக்கு எல்லாக்கி அனுப்பி விட்டுருக்காங்க. அவன் மன உளைச்சல்ல ப்ரெஷர் ஆகி போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி அவன் பெட்ரோல் ஊற்றி அவன் இது பண்ணியிருக்கான். பைக் கிடைக்காத மன உளைச்சலில் விஷ்ணு நிதி ரயில் நிலையம் முன்பு பெட்ரோல் ஊற்றி உயிரை மாய்த்து கொள்ள முயன்றதாகவும், விஷ்ணு நிதியின் பைக் காவல் நிலையத்தில் இருப்பதை தான் பார்த்ததாகவும் அவரது சகோதரர் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு இப்ப என்ன வேணும்னா, அவன் பைக்கை பிடிங்கி வச்சுட்டு அவன் பைக்கே இல்ல, நீ கொடுத்துட்டு போய் வாங்குன்னு சொல்றாங்க. ஆனா சம்பவம் நடந்த இடத்துல அவங்கதான் பைக் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. பைக்கு கூட இப்ப கூட ஸ்டேஷன்ல தான் இருக்கு. ஆனா ஸ்டேஷன்ல போய் கேட்டதுக்கு பைக்கு இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆக்கி அவன் வந்து மைண்டுக்கு இது பண்ணி விட்டுருக்காங்க. ஆமா, ஸ்டேஷன்ல பைக் எடுக்க பார்த்தோம். நான் ஏன் எதுக்கு இப்படி பண்ணனான்னு கேட்டேன். நான் அவன் சொன்னான், சார் என்ன சொன்னாங்க, என் வண்டியை தருவாங்களான்னு கேட்டான். இது ஒன்னதான் சொன்னான், வண்டி தந்தாச்சு. நான் சும்மா போய்க்கு சொன்னேன். அப்படியாவது அவன் மனசு கொஞ்சம் இதா இருக்கட்டும், நான் வண்டியை வாங்கி வச்சுட்டு தரல, எனக்கு மனசு உழைச்சில்ல, நான் இப்படி செய்துட்டேன்னு சொன்னேன். செய்த பிறகு நான் வாடனும் சித்தி என்னால அந்த இது எரிஞ்சுக்கிட்டு இருக்கச்சுமே எனக்கு வலி தாங்காம நான் வாடணும். நான் போலீஸ்காரன் என்ன அடிச்சு 2வது வண்டிக்காக்க போகும்போது என்ன அடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொன்னான். விஷ்ணு நிதி மீது ஏற்கனவே ஒரு அடிதடி வழக்கு இருப்பதாகவும், அவரது பைக்கை தாங்கள் பறிமுதல் செய்யவில்லை எனவும் கன்னியாகுமரி போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. அவர் வேலை இல்லாத காரணத்தினால் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றிருக்கலாம் என்றும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. பைக் பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் இருப்பதை அவரது சகோதரர் பார்த்ததாக கூறிய நிலையில் பைக் பறிமுதல் செய்யப்படவில்லை என போலீசார் தரப்பில் கூறியிருப்பதால் குழப்பம் நிலவி வருகிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.